மாவீரர் தினத்தை நினைவு கூர்ந்தால், அதாவது புலிகளை நினைவு கூர்ந்தால் இராணுவம் பார்த்து கொள்ளும். அப்படி என்றால் நீங்கள் இராணுவ ஆட்சி நடைபெறுவதை ஒப்புக்கொள்கின்றீர்களா? இந்த கேள்வி எழுகின்றது. இராணுவம் பார்த்து கொள்ளும் என்றால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ராஜாங்க அமைச்சர் சொல்கிறார், பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் சொல்கிறார், கௌரவ ருவான் விஜயவர்தன சொல்கிறார் சட்டப்படி நடவடிக்கை. ஆனால் அமைச்சரவை பேச்சாளர் கௌரவ ராஜதேசன என்ன சொல்கின்றார்? இராணுவம் பார்த்து கொள்ளும் என்றால் இராணுவத்தை வைத்து எங்களை பயமுறுத்துவதற்கு அல்லது அச்சுறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கின்றீர்களா என்ற கேள்வியை எழுப்ப விரும்புகிறோம். அரசுக்கு எதிராக போராடிய ஜேவிபியினர் கார்த்திகை 13 அன்று அவர்கள் கார்த்திகை வீரர்கள் தினம் என்று அதனுடைய தலைவர் ரோஹண விஜயவீராவுக்கு கொண்டாடும், அவரையும் பல்லாயிரக்கணக்கான தோழர்களையும் கொண்டாட முடியும் என்றால் அரசுக்கு எதிராக ஆயுதமேந்தி கிளர்ச்சி செய்த போராடிய விடுதலை போராட்டத்தை நடத்திய எங்களுடைய மாவீரர்களுக்கும் அதே போல ஏனைய இயக்கங்களைச் சேர்ந்த வீரர்களுக்கும் நாங்கள் அஞ்சலி செலுத்துவதை, வீர வணக்கத்தை செலுத்துவதை எவ்வாறு நீங்கள் தவறு என்று சொல்ல முடியும்? 27ஆம் தேதி இந்த மாவீரர் தினம் அனுஷ்டிக்கப்படுகின்ற பொழுது காலை 9:30 மணிக்கு நல்லூர் கந்தசாமி கோயில் சுற்றாடலிலே நாங்கள் இதை நடத்த இருக்கின்றோம். அதிலே நூற்றுக்கணக்கிலே, ஏன் ஆயிரக்கணக்கில் கூட திரளக்கூடிய வகையிலே நாங்கள் திரண்டு எங்களுடைய அந்த மாவீரர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்துவதன் ஊடாகத்தான் நாங்கள் தமிழினம், தமிழ் தேசிய இனம் விடுதலைக்கு போராடுகின்றது. எங்களுக்கு வேண்டும் விடுதலை, சுதந்திரம் எங்களுடைய பிறப்புரிமை என்பதை நிரூபிப்பதற்கு, காட்டுவதற்கு, சர்வதேசத்துக்கு எடுத்து காட்டுவதற்கு நாங்கள் அந்த வீர வணக்கத்தை செலுத்துவது மாத்திரமல்ல, அதுதான் எதிர்காலத்திலே அந்த அவர்களுடைய தியாகம்தான் இன்றைக்கு எங்களை சர்வதேசத்துக்கு கொண்டு சென்றிருக்கின்றது. அதன் மூலம் எங்களுடைய இனம் தங்களை தாங்களே ஆளக்கூடிய ஒரு தீர்வை வென்றெடுக்க முடியும் என்ற செய்தியையும் சொல்வதற்காக அதிலே மாவீரர்களாக்கப்பட்டவர்களுடைய உறவினர்களும் பெற்றோர்களும் அதே போல மனைவிமார் அல்லது கணவன்மார் தங்களுடைய துணைகளை இழந்தவர்கள் இதிலே பலர் இருக்கிறார்கள். அதே போல உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், அத்தனை தமிழ் தேசிய உணர்வாளர்களும் ஒன்று கூடி இந்த மாவீரர் தினத்தை தங்கள் முடிந்தளவு விரும்புகின்ற இடத்திலே செய்ய வேண்டும் என்று நான் பகிரங்கமாக மீண்டும் அழைப்பு விடுக்கின்றேன்.